எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஒரு ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு கறி ரெசிபி தாங்க. இது மீல் மேக்கர் கறி. சோயா சங்க்ஸ் யூஸ் பண்ணி செய்கிற ஹை ப்ரோட்டீன் வெஜிடேரியன் கறி. சப்பாத்தி, ரோட்டி, ரைஸ், புலாவ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 2 கப் சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். இது பெரிய சைஸ் சோயா சங்க்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன வெரைட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து ஊற விடுங்க. பாருங்க, சோயா நல்லா ஊறி பெருசாக ஆரம்பிக்குது. ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். இது ஊறதுக்குள்ள நம்ம மசாலாவை வறுத்து அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு சின்ன பேனில் 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, சின்ன துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 2-3 கிராம்பு, 3 சிவப்பு மிளகாய், 5 முந்திரி பருப்பு சேர்த்து ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். 2 நிமிஷம் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். சிவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மசாலா வறுத்து அரைச்சி செய்யும்போது இதோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வறுப்பட்டுருச்சு. வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதும் மிளகாயில் இருக்கிற காம்பை எடுத்துட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக பொடிச்சுக்கலாம். மசாலா பவுடரை வேறு பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க. சோயா சங்க்ஸ் எல்லாம் நல்லா ஊறி இருக்கு. சங்க்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து தண்ணி எல்லாத்தையும் சுத்தமாக பிழிஞ்சு வேறு பவுலில் வைங்க. ஒரு அகலமான கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம், 1 துண்டு பட்டை சேர்த்து ரோஸ்ட் பண்ணுங்க. இது கூட 3 பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாயை 2 நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் இந்த ரெசிபிக்கு 2 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி கிரேவி இருக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுத்து இது கூட 4 தக்காளி பொடிசா நறுக்கி சேர்க்குறேன். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாத்தூள் சேர்த்ததும் வாசனை அருமையாக இருக்குது. நீங்கள் அந்த மசாலாவை டைம் கிடைக்கும் போது செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலாவை நல்லா கொதிக்க விடுங்க. அடுத்து இது கூட 1 கப் நல்ல கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். தயிரை நல்லா கடைஞ்சி சேருங்க. அப்போ தான் நல்லா ஈவனாக இருக்கும். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் சோயா சங்க்ஸை சேர்த்துடலாம். சேர்த்து மசாலா கூட கலந்து விடுங்க. மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டு கடாயை மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. சோயா சங்க்ஸ் நல்லா சாஃப்டாக மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. கடாயை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே அருமையாக வெந்திருக்கு பாருங்கள். சோயா சங்க்ஸ் எல்லா மசாலாவை அப்சார்ப் பண்ணி நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. புதுசாக நறுக்கின ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவி நல்லா கலந்து விட்டு இறக்கிடலாம். சுவையான மீல் மேக்கர் கறி தயாராகிடுச்சு. சப்பாத்தி, ரோட்டி, ஃபுல்காஸ், தேப்லாஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும்.
சோயா கறி அருமையாக இருந்தது. நான் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். சோயா சங்க்ஸ் வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். சில லிங்க்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணுறேன், அதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த கறியோட பெஸ்ட் பார்ட் என்னென்னா, இது ரொம்ப வேர்ஸ்டைலான ஒரு டிஷ். டின்னருக்கு ஈஸியாக செஞ்சிடலாம், லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணி தரலாம், இல்லைனா கெஸ்ட் வரும்போது கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த சூப்பரான ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.